சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். இந்த பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்ற பாடலில் யானை என்ற வார்த்தை கொண்ட 14 அந்த வார்த்தைகள் வருகிறது. அதாவது யானை என்றால் அந்த யானையினை குறிப்பிடவில்லை. பாருங்கள், அந்த இலக்கிய ரசனை. நமச்சிவாய வாழ்க. பெரும்பாலும் அந்த பன்னீர் திருமுறை பாடல்களிலே சைவ சமய இலக்கியங்கள், தமிழ் பழந்தமிழ் காப்பியங்கள் எல்லாவற்றிலுமே அந்த இலக்கிய ரசனை மிக சிறப்பாக இருக்கும். ஆக இந்த யானை என்ற பெயர் கொண்ட வார்த்தை 14 இடங்களில் வருகிறது. சரிங்களா? அதில் உடையானை என்ற வார்த்தை 3 இடத்துலையும், மற்ற 13 இடங்களில் யானை என்ற வார்த்தை வருகிறது. அதாவது வெறுமனே யானை என்று வராமல் கரியானை, உரிகொண்ட கையானை, கண்ணின் மேல் ஒரு கண் உடையானை, வரியானை, வருத்தம் கலைவானை, மறையானை, குறை மாமதி சூடுதற்கு உரியானை, உலகத்துக்கு உயிர்க்கு எல்லாம் ஒளியானை, உகந்து உள்கி நன்னாதார்க்கு அரியானை, அடியேற்கு எளியானை, ஆரூரானை மறக்கவும் ஆமே. இது அந்த பொன்னும் மெய்ப்பொருளும் பாடலில் 7வது பாடல். சரிங்களா? அதுபோக கட்டமும் பிணியும் களைவானை, காலர் சீரிய கால் உடையானை, மற்றும் விட்ட வேட்கை வெண்ணோய் களைவானை, விரவினால் விடுவதற்கு அரியானை என்று அதே இதில் 2வது பாடலில் இந்த யானை என்ற வார்த்தை கொண்ட பாடல். அதே போன்று 6வது பாடலில் மெல்ல நின்றவர் செய்வனையெல்லாம் வாராமே தவிர்க்கும் விதியானை. பிறகு 9வது பாடலில் பறவை திரை கங்கை சடையானை என்றும், 11வது பாடலில் ஆரூரை மரத்தற்கு அரியானை என்றும் வருகிறது. சரிங்களா? அதாவது இதனுடைய பொழிப்புரையை பார்க்கும் பொழுது மிக வியப்பாக இருக்கும். சரிங்களா? ஆக யானை, இது யானை என்ற அந்த 2 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தையினை 4 எழுத்துக்கள் கொண்ட ஒரு சொல்லோடு சேர்த்து பாருங்கள், எவ்வளவு இலக்கிய ரசனை பாருங்கள். இது பற்றி அடுத்த காணொளியில் இதனுடைய பொழிப்புரையை பார்ப்போமாக. திருச்சிற்றம்பலம்.